அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸில் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நேந்திரம் பழம் கொஞ்சம் சத்து ஜாஸ்தி அப்படிங்கிறனால அதை எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ஸ்ட்ரைட்டாக சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் சர்க்கரை எதுவுமே சேர்க்கல. சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு முட்டையுமே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டம்ளர் போல் பசும்பால் எல்லாத்தையுமே சேர்த்திருங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். சப்போஸ் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் மாவு சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை நெய் சேர்த்துக்கலாம். எல்லாமே உங்களுடைய விருப்பமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் ஊற்றிக்கோங்க பேனில். நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேப் விட்டு ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி குட்டீஸ்க்கு செய்கிறனால இதில் சோடா உப்பு சேர்க்கல. அதே மாதிரி இந்த பழத்தோட ஸ்வீட்னஸே கரெக்டாக இருக்கும். எந்த இனிப்புமே சேர்க்கல. நீங்கள் தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை இல்லை கொஞ்சமாக சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி பரட்டி போட்டுருங்க. இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம், இல்லை பெருசாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸில் பேன் கேக்காக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. நல்ல பழுத்த பழம் இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது 1 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க. பல்லு இல்லைன்னா கூட சாப்பிட முடியும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகாவோட ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.